ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிலாம் எப்படி ஒரு டேஸ்ட்டாக மனமாக இருக்குமோ அதே சுவையிலே நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோங்க. இதுக்காக நீங்கள் எந்த விதமான ஸ்பெஷல் ரைஸுமே தேவையில்லை. ஜீரக சம்பா அரிசி, பாசுமதி அரிசி இப்படி எதுவுமே தேவையில்லை. நம்ம எப்போவும் வீட்டுக்கு எந்த ரைஸில் சாப்பாடு வடிப்போமோ அதே அரிசியில் நீங்கள் பக்குவமாக செய்யலாம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வெஜ்ஜு பிரியாணிக்கு தேவையானது எல்லாம் என்னென்ன நம்ம பார்த்துடலாம். வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் 3/4 கிலோ அரிசி செய்ய போகிறேன். அதுக்கு 300 கிராம் அளவுக்கு நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, தக்காளி, பச்சை மிளகாய், காய்கறி உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அரிசியுமே நல்ல சாப்பாட்டு அரிசி தான், நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம சாப்பாடு தாளித்து விட்டுலாம். ஒரு அகலமான பாத்திரம் வச்சுட்டு ஒரு 200 மில்லி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 50 மில்லி நெய்யும் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3ஐயும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். நம்ம கறி சேர்த்து சமைக்கிறதா தாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகமாக தேவைப்படும். நம்ம காய்கறி பிரியாணி தான், அதனால் நமக்கு இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு எடுத்திங்கனாலே போதும். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாடை போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அது கூட பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் தேவைப்பட்டால் காய், பச்சை பட்டாணி எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கிறலாம். இது கூட மீல் மேக்கர் நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அடுப்பை நீங்கள் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு மசாலாலாம் வெந்து வரும். இப்போ காரத்துக்காக தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா தூள் 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, போதும். இது கூட மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காய்கறிக்கெலாம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துருவோம். சாப்பாட்டுக்கு லாஸ்ட்டாக உப்பு சேர்க்கும்போது தேவைக்கு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்துட்டோம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் சிம்முலேருந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு நல்லா இந்த காயெல்லாம் இந்த மசாலா கூட நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வர அளவுக்கு விட்டுருங்க. இது கூடவே மல்லி, புதினாவும் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு நம்ம வச்சிடலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. காய்கறியுமே அரை வேக்காட்டு அளவுக்கு வெந்திருக்கு. முழுசாலாம் காய்கறி வேக தேவையில்லை. ஏன்னா நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் சேர்க்குறோம். அந்த அரிசி வேகிறதுக்கும் இந்த காய் வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் காயெல்லாம் நல்லா பொடிசாக தான் நறுக்கி போட்டிருக்கேன். அப்போ தான் பிள்ளைங்க எடுத்து வைக்காமல் சாப்பிடுவாங்க இல்லையா, அதனால் நல்லா குட்டி குட்டியாக தான் நறுக்கியிருக்கேன். இப்போ அரிசிக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். நான் 1க்கு 2ன்ற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். நார்மல் சாப்பாட்டு அரிசி நல்லா தண்ணி இழுக்குங்க, நின்று வேகும். அதனால் 1க்கு 2 தாராளமாக வச்சுக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட 1/2 கப்பு வைக்கலாம், தப்பு கிடையாது. உங்கள் அரிசியை பொறுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் உப்பும் சேர்த்துருக்கேன். மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருந்துச்சு, அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ்வை சிம்மிலேருந்து ஃபுல்லாக ஏற்றி வச்சாச்சு. இப்போ ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. நம்ம சாப்பாடு வேகிற வரைக்குமே அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கலாம். நல்லா தண்ணி வற்றி வரும்போது தான் நம்ம அடுப்பை சிம்மில் வைக்கணும். இப்போ அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த காய்கறி, அரிசியெல்லாம் நல்லா கலந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வைங்க. நல்லா ஒரு கொதி வரணும். அப்போ மறுபடியும் ஒரு டைம் எடுத்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போது சாப்பாடு நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். ஒரு டைம் எடுத்துகிட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். காய்கறி, அரிசியெல்லாம் நல்லா எல்லா பக்கமும் இருக்கிறத நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நான் ஃபுட் கலர் சேர்க்காமல் இருந்தேன். ஆனால் சாப்பாடு வெள்ளையாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கலராக இருந்தால் சாப்பிடுவாங்க இல்லையா, அதனால் கொஞ்சமாக நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்சு மட்டும் நான் எல்லோ கலர் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. வேணான்றவங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம காரம் அதிகமாக சேர்க்குறா இருந்தால் தனி மிளகாய் தூள் எண்ணெயிலே நிறையா போட்டுக்கலாம். நம்ம காரம் கம்மியாக தான் வச்சுருக்கோம். அதில் கலர் கம்மியாக இருக்கிறதுனால இந்த ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் கேசரி கலர் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும். வற்றினதுக்கப்புறம் நம்ம தம் போடலாம். இப்போ சாப்பாட்டில் நல்லா தண்ணி வற்றி வந்துருச்சு பாருங்கள். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இது மேலே நெய் ஊற்றணும். நான் கொஞ்சம் நெய்யோட முந்திரி பருப்பும் வறுத்து சேர்க்க போகிறேன். உங்களுக்கு முந்திரி வேணாம்னு நினச்சிங்கன்னா வெறும் நெய் மட்டும் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா பரட்டி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசிங்க போய் இந்தளவுக்கு நம்ம கலந்து விட்றோங்க. ஜீரக சம்பா கூட ஓரளவுக்கு கலந்து விடலாம். நீங்கள் பாஸ்மதியில் செய்கிறா இருந்தால் இந்தளவுக்கு கலக்காதீங்க, லைட்டாக கலந்து விட்டாலே போதும்.
நம்ம தம்மு உடைக்கும் போது நல்லா உடச்சி விட்டு நம்ம எடுத்துக்கிறலாம். நம்ம இந்த மாதிரி தம் போடும்போதே நம்ம ரொம்ப பொடி கிட்டிட்டோன்னா பாஸ்மதி அரிசி குழஞ்சி போயிடும். நம்ம நார்மல் அரிசிக்கு போய் இந்தளவுக்கு நம்ம கரெக்டாக இருக்குது. இப்போ நான் எல்லாமே காய்கறி எல்லாம் ஒன்றா கலந்து வர அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுட்டேன். இப்போ நல்லா ஒன்று போல் பரப்பி விட்டுட்டு கொஞ்சமாக நெய்யில் முந்திரியை வறுத்து இது மேலே சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு தம் வச்சுருங்க. மேலே வெயிட் வைங்க. அப்போ தான் வந்து நல்லா காற்று உள்ளே நிற்கும், நல்லா சீக்கிரம் புழுங்கி வரும் நமக்கு. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது எடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட விற்பனைக்காக சில பொருட்கள் வந்திருக்கு. வாங்க அது என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். நம்மக்கிட்ட தரமான நட்ஸு, சீட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ், டேட்ஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாம் விற்பனைக்கு இருக்குதுங்க. என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? பச்சை பூசணி விதை, வெள்ளை பூசணி விதை, சூரியகாந்தி விதை, வெள்ளரி விதை, சியா விதை, ஆளி விதை, சப்ஜா விதை. இந்த விதைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒமேகா 3யும் கால்சியம் சத்தும் இரும்பு சத்தும் ரொம்ப அதிகம் உள்ளதுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை தினமுமே எடுத்துக்கலாம். தினமும் லட்டாவோ கஞ்சியாகவோ ஊற வச்சு தண்ணியில் போட்டு சாப்பிட்லாங்க. நல்ல பலன் கிடைக்கும். இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் ஆர்டர் கொடுத்துக்கோங்க. இது கூடவே உலர்ந்த கிவி, உலர்ந்த ஸ்ட்ராபெரி, தேன் நெல்லிக்காய், உலர்ந்த நெல்லிக்காய், சிப்ஸ் வகைகளில் காய்கறி சிப்ஸ், பழங்கள் சிப்ஸ் இது குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸு கொடுத்துட்றதுக்கு தோதாக இருக்குங்க. இது கூடவே தரமான ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதுவுமே நம்மக்கிட்ட தரமான பொருளாக இருக்குது. சுத்தமான முறையில் நாங்கள் பேக்கிங் செஞ்சு தர்றோம். இது கூட பேரிச்சம்பழத்தில் 6 வகையான பேரிச்சம்பழம் வச்சுருக்கோங்க. நல்ல தரமான பேரிச்சம்பழம், சுவையுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எந்த பிசுப்பும் இல்லாமல் நல்ல ஒரு தரமான பேரிச்சம்பழம் இதுவுமே நம்மக்கிட்ட இருக்குதுங்க. இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பாதாம், முந்திரி, அத்தி இதுவுமே வச்சுருக்கோம். இதில் எந்த பொருள் உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் கொடுத்துக்கலாம். இப்போது 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம சாப்பாடு எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா சூப்பராக தம்மாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம தம்மு உடச்சிட்டு எடுத்துடலாம். சூப்பராக நல்லா பொழுன்னு நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம லஞ்ச் பாக்ஸுக்குன்னு ஒன்று தனியாக செஞ்சுட்டு வீட்டுக்குன்னு ஒன்று தனியாக செய்ததை விட இந்த மாதிரி ரைஸ்லாம் நம்ம சேர்த்து செஞ்சுக்கிட்டோன்னா நம்ம அப்படியே மத்தியானம் சாப்பாட்டுக்கும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலாங்க. அதனால தான் நான் வந்து நார்மல் ரைஸில் செஞ்சு காமிச்சிருக்கேன். எப்போவுமே நம்ம பாஸ்மதியோ ஜீரகசமோ தேடிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால் அப்பப்போ நம்ம வீட்டுக்கும் சேர்த்து சமைக்கும்போது இந்த மாதிரி நார்மல் சாப்பாடு அரிசிலையுமே செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். இது சைடிஷ் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வச்சுக்கலாங்க. அவிச்ச முட்டை, தயிர் பச்சடி, இப்படி கறி கூட நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி காலிஃப்ளவர் 65 வச்சுருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா மீல் மேக்கரும் கொஞ்சம் இருந்துச்சு பிரியாணிக்கு போட்டதில், அதையுமே வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி சைடிஷு. அவ்வளோதாங்க. பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறதுக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணிலாம் எப்படி செய்வோமோ அதே மெத்தட்லேயே நம்ம இன்றைக்கி காய்கறி வச்சு பிரியாணி செஞ்சுட்டோம். அதுவும் வீட்டில் சமைக்கிற நார்மல் அரிசியை வச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.